அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பத்தாறு பேசுகிறேன். லால்பேட்டை துபாய் ஜமாத் சார்பாக நடந்த 24ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நமது லால்பேட்டை சார்ந்த சகோதரர்களும் அபுதாபி மற்றும் அனைத்து சகோதரர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நமது ஊரை சார்ந்த மௌலவி ஹாபிஸ் சாமிகலி ஹசரத் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு துவாக்கள் நமக்காக கேட்டு நமது ஊருக்காகவும் நம்ம ஊர் மக்களுக்காகவும் கேட்டு நமக்கு எல்லாருக்கும் துவா செஞ்சாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் நாம் சிறப்பாக ஒன்று கூட நிகழ்ச்சி தான் இஃப்தார் என்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தி நம்மளுடைய சகோதரத்தையும் நம்முடைய சகோதர மாண்பையும் போட்டு பாதுகாக்கிறோம். இகலாசோடு இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களும் சதக்காக்களும் ஜகாத்துகளும் இறைவனுக்கு ஒன்று சேர நாம் தப்பு செய்வாராக. அல்லாஹ் தஆலா நமக்கு நீண்ட ஆயுளையும் வழிந்த பறக்கத்தையும் தந்து இல்லாமல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு சிறிது ஆரோக்கியம் தருவானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். லால்பேட்டை துபாய் ஜமாத்தின் 37ஆம் ஆண்டு விழா மற்றும் 24ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு மண்ணின் மைந்தர்கள் இன்று எல்லாம் ஒன்று கூடி இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதில் நமது ஜமாத்தின் முன்னோடிகள் மற்ற அனைவர்களுக்காகவும் துவா செய்யப்பட்டது. லால்பேட்டை துபாய் ஜமாத்தினுடைய இஃப்தார் 24ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சி இன்னைக்கு சீரும் சிறப்பமா நடத்த முடிஞ்சிருக்குது. நீங்க அந்த கிளிப்ஸ்ல பாப்பீங்க. கிட்டத்தட்ட 37 வருஷமா ஆரம்பிச்ச இந்த ஜமாத்து வெற்றிகரமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஊர் மக்களோட சப்போர்ட் இன்னைக்கு பதிர்பூர்வமா இன்னைக்கு இஃப்தார் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் மேற்பட்ட லால்பேட்டை மண்ணின் மைந்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அபுதாபி லால்பேட்டை ஜமாத், ஐமான் மற்றும் மதனாபா, ஹோப்பு, கிரீன் குளோப், அப்புறம் முட்டாநல்லூர் ஜமாத் உள்ளிட்ட நிறைய சகோதர அமைப்புகளும் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பா முடிஞ்சிச்சு. இங்க எல்லாருமே அனைவருமே இந்த புனித ரமலான் மாசத்துல இந்த நோன்பு இஃப்தார் கஞ்சி மற்றும் வடை, சமோசா, ஜூஸ் உள்ளிட்ட அருந்தி இஃப்தாரை நிறைவு முடிச்சு ஹஜரத் ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. சாதி கேலி மன்பி ஹஜரத் அவர்கள் அவருடைய சிறப்பு பயானியும் கேட்டு அவருடைய இந்த சிறப்பு துவாவோட இந்த மஜ்லிஸ் நிறைவு பெற்றுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சி சிறும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றேன். லால்பேட்டை துபாய் ஜமாத் சார்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லால்பேட்டை துபாய் ஜமாத் இஃப்தாருடைய நிகழ்ச்சிக்கு தாயகத்தில் நான் இருக்கும் பொழுது அழைப்பு விடுத்தார்கள். அவர்களின் அழைப்பை ஏற்று நான் அமீரகம் வந்து அழகான வரவேற்பு, அழகான உபசரிப்பு, இன்னும் சிறப்பாக இஃப்தார் நிகழ்ச்சியில் நம் தாயத்தை சார்ந்த நமது லால்பேட்டை மண்ணின் மைந்தர்கள் அதிகமான அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். இஃப்தாருடைய நிகழ்வு சிறப்பாக அமைந்தது. அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது அப்பாஸ் மிஸ்பாஹி, ஐமான் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். மாஷா அல்லாஹ், துபாய் ஜமாத்துடைய மிகப்பெரிய இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ், துபாய் ஜமாத்துடைய இந்த சேவை என்பது பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. 37 ஆண்டுகளாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். 24வது ஆண்டு விழா இஃப்தாரும் நிகழ்ந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஐமான் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். துபாய் லால்பேட்டை ஜமாத்துடைய 37ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அபுதாபி லால்பேட்டை ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள் நாங்கள் கலந்து கொண்டோம். நிகழ்ச்சி தாயகத்தில் வருகை தந்து உரையாற்றிய சாதிகளை கொண்டுடைய சிறப்பு நிகழ்ச்சி நடந்து சிறப்பாக நடைபெற்றது. துபாய் லால்பேட்டை ஜமாத்துடைய நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக இருந்ததற்கு நிர்வாகிகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ்
அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அபுதாபி லால்பேட்டை ஜமாத் சார்பாக இஃப்தார் பெருவிழா நடைபெற இருக்கிறது. அபுதாபி லால்பேட்டை ஜமாத் சார்பாக நடைபெறும் நிகழ்ச்சிக்கு துபாயிலிருந்து அனைவரும் வருகை தந்து அபுதாபி லால்பேட்டை ஜமாத் இஃப்தார் விழாவிற்கு கலந்து கொள்ளுமாறு உங்கள் அன்புடன் வரவேற்று கேட்கிறோம். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆர் மீடியா யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்க எங்கள் லால்பேட்டை மண்ணினுடைய மைந்தர் ராசித் அவர்கள் வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணி வீடியோ கவரேஜ் பண்ணார். கண்டிப்பாக அவருடைய சேனலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. துபாய் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். மிக சிறப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வரும் ஞாயிறன்று 23/3/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று அபுதாபி லால்பேட்டை நடத்தும் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இப்படிக்கு அபுதாபி லால்பேட்டை ஜமாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. துபாய் நடத்திய ஜமாத்துடைய இஃப்தார் நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக இருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. அதே போன்ற நாளை அடுத்த வாரம் அபுதாபி லால்பேட்டை ஜமாத்துடைய இஃப்தார் நடக்க இருக்கிறது. அனைவரும் இன்ஷா அல்லாஹ் வந்து அனைவரும் கலந்து கொள்ள நான் இங்கு அழைப்பு. Sikapuri nasibi kudu Rabbi Ya Alim alavel ondum Ya Allah கவலைகளை போக்கிவிடு யா அல்லாஹ். கொடுத்து இருக்கின்றாயோ அவர்களுக்கு நீ வெறும் செய்ய அல்லாஹ். இஃப்தார்களை கபூல் செய்ய அல்லாஹ். ஜனியை நிறைவேற்றுமாறு பதிவு செஞ்சாங்க. அதுக்கு என்ன பதில் வருதுன்னா பெருமானார் சொல்வார்கள், ரமதான்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்னு. இதை அல்லாஹ்வுக்கு முன்னால் சிந்தி அழுவுறது இல்லை. எப்படி ஆயிடுச்சா இருக்கணும். நமது லால்பேட்டை தொண்டு நிறுவனங்கள் கௌரவிக்கும் விதமாக இந்த ஆண்டு நமது லால்பேட்டை துபை ஜமாத்தின் சார்பில் ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களின் சேவைகளை பாராட்டி அதன் நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்க இருக்கின்றோம். அபராமை மற்றும் துபாய் ஜமாத்தினர்களால் துவங்கப்பட்டு இன்று வரை தொடர்ந்து பல எண்ணற்ற சமூக சேவைகளை செய்து வரும் பைத்துல் மால் நிர்வாகிகளை பாராட்டி நம்ம ஜமாத் பாராட்டி கௌரவிக்கின்றது. பொன்னாடையை அல்ஜமா பைத்துல் மாலுடைய தலைவர் அவர்களே நம்ம துபாயில தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாத சூழலால் லால்பேட்டை துபாய் ஜமாத் கௌரவித்து பொன்னாடையை அறிவிக்கின்றது. ஃபத்தாவை அவர்கள் பொன்னாடை கொடுப்பார். செய்து வரும் லால்பேட்டை மருத்துவ அறக்கட்டளை பாராட்டி மருத்துவ அறக்கட்டளையின் தலைவர் ஆர்பி அப்துல் ஃபட்டா மற்றும் அறக்கட்டளையின் ஆற்றல்மிகு பொருளாளர் ஏ சிராஜின் அவர்களுக்கு லால்பேட்டை துபை ஜமாத் பாராட்டி பொன்னாடை அளிக்கின்றது. அவசர சிகிச்சைக்கு இவர்கள் டேங்கர்,
அதனால் லால்பேட்டை ஹெல்த் கேர் அந்த ஹெல்த் கேர் நிறுவனத்தை கௌரவிக்கும் விதமாக இருக்கின்றோம். பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள் என்று இத்தனை ஆண்டுகளான அந்த சாதனையை செய்து வரும் மருத்துவ அறக்கட்டளையை நாம் பாராட்டியாக வேண்டும். எவ்வளவோ லாப நஷ்டங்களை கொண்டுதான் இந்த மருத்துவமனை நடந்து கொண்டிருக்கின்றது. இனாமுல் ஹுசைன் மற்றும் ஃபோஜி நபி. இப்பகுதி என்றைக்குமே துணை பாராது அநீதி. அதுதான் சிங்கார வீதி. சிங்கார வீதி பைபிள் மாலை கௌரவிக்கும் விதமாக இப்பகுதி மிளகாதான் டாப்பு. அதுதான் தெற்கு தோப்பு பைபிள் மால் நிர்வாகத்தை பாராட்டி கௌரவிக்க இருக்கின்றோம். அதனுடைய நிர்வாகிகள் பி ஏ வலீத் அகமது மற்றும் முகமது பஹத் அவர்களை அழைக்கின்றோம். அமைப்பின் நிர்வாகி முகமது இலியாஸ் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். மற்றும் எமிரேட்ஸ் ஃபார் லிவிங் நிர்வாகி ஷேக் சுலைமான் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். மற்றும் கிரீன் குளோப் அமைப்பினுடைய நிர்வாகி ஜாஸ்மின் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். டாக்டர் அப்துல் மாலிக் அவர்கள் ஜமாத்தினுடைய தலைவர் அஸ்ரப் அலி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.